நாங்களும் பாடக ஜாதியிலே படித்துக் கொண்டிருக்கும் போது சரி சில மந்திரமார்களை விட்டு என்ன மறுபடியாகத்தாங்க தீர்மானம் அது காரணம். ஒரு வீட்டில ஒரு பிள்ளையா இருக்கக்கூடியவன் தந்தை இல்லாத வளர்ந்து கொண்டிருக்கிறாய். அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அப்பாவும் அம்மாவும் இருந்த ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் செய்து வைப்பதுதான் கல்யாணம். அப்பா இல்லாத அம்மா மட்டும் இருக்கிற நீ பருவ காலம் அடைந்து விட்டால் கல்யாணம் செய்ய பருவம். திடீர்னு அப்பா செத்த மாதிரி நானும் இறந்து போய் விட்டால் நீ அனாதை. அப்பா இறந்த மாதிரி நாங்களும் இறந்து விட்டா இந்த அஸ்தினாபுரத்துக்கு வாரிசு நீ. உண்மைதான். ஆனா என் மனசுல ஒரு ஆசை, அது உங்ககிட்ட சொல்லுன்னு ஒரு ஆசை. சொன்னா இது வருத்தம் இல்லையே? சொல்லுப்பா. கல்யாணம் செய்வதற்கு ஒரு பெண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் செய்து வச்சுட்டா ஆசை முடிஞ்சு போச்சு. ஆமா, கஷ்டமும் தீர்ந்து போச்சு. அதன் பிறகு அந்த நாடு ஆட்சியை உன்னோட ஒப்படைச்சிருவோம். நானும் படித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னை அழைத்து திருமணம் செய்ய வேண்டும் என்று தாங்கள் எத்தனித்திருக்கிறேன். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். கல்யாணம் செய்யணுங்கிற எண்ணமே எனக்கு அல்ல. ஆனா நான் இன்னும் புள்ளியே தாயா இருக்க கூடாது. ஆமா, மற்றவெல்லாம் பார்த்து என்ன மகிழ்ந்து பெருமையா மகிழ்ந்து கல்யாணம் ஆசை எப்போ அப்போது ஏன் சொல்றேன்னா அப்ப இல்லாத பிள்ளையாரும் நல்லா படிச்சிருக்குன்னு ஒரு பேர் வாங்கணும். ஆமா, அந்த ஆசை உனக்கு இருக்கு. படிக்கிற பிள்ளைய படிக்க வைக்கணும். அதுக்குள்ளே கூப்பிட்டு கல்யாணம் செய்யணும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, தந்தை இல்லாத பொழுது இந்த அஸ்தினாபுரத்தை ஒரு பெண்ணாகப்பட்ட நாட்டை ஆண்டு போறதால என்னை பார்த்து எளிமா பேசுகிறார்கள். உண்மை. நீ தலைக்கு வசந்த பிள்ளையாயிட்ட, கல்யாண பருவம் வந்துருச்சு, இந்த நாடு ஆண்டுகிட்டு நல்லா இருக்குமா? ஆண் பிள்ளையா இல்ல ஆண் பிள்ளையா அல்லவா? நாட்டை உனக்கு முடிச்சு விட்டுருந்தேன். இதான் நான் வேணும்னு சொல்றேன். சீரும் சிறப்பாகவும் எனக்கு இந்த அஸ்தினாபுரத்தை தாங்க இளவரசப்பட்டு சுற்றி. சரிப்பா, என்ன ஆசை? அம்மா, ஒரு விஷயம் இருக்கிறது. சொல்லு. தந்தையானவர் இருந்தார், குடிப்பணியில் குறைத்திருப்பது கானகத்துக்கு வேட்டையாட சென்றார் இல்லையா? தாங்கள் இப்ப அரசாட்சி செய்த நாள் முதலாக நீங்க காட்டுக்கு போக முடியல இல்லையா? அதனால் நான் இப்ப அரசாட்சி செய்யும் போது மலை கையாடி நான் உடனடியாகவே சென்று குடிப்படைகளுடைய குறையை தீர்ப்பது கானகத்துக்கு வேட்டையாடி செல்வது.
எனக்கு இருக்குது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு கண்ணில பிள்ளை ஒரு பிள்ளைவா சரி தந்தையானவர் கானகத்திற்கு வேட்டையாட செல்லக்கூடிய கொடிய மிருகமான புலியாடு எடுத்து போயிட்டாரு. ஆமா என் வாழ்க்கையே வந்துட்டு இருக்கிறேன். சரி நீ வேட்டைக்கு போறங்கிற ஒன்னே ஏதாவது ஒண்ணு புலிகிளியா செத்து போயிட்டா நான் அப்பா தம்பி அப்ப ஜெட்டு நீ உள்ள இருக்கிற தம்பி நீ ஜத்தா உங்களுக்கு ஆறு கொடுப்பான் உள்ள ஆறு கொடுப்பா ஆறு ஆறு நான் ஏன் போடுறேன் 50 பேர் குந்துரா எனக்கு என்ன 5 பேர் குந்துரா எனக்கு என்ன ஒருத்த குந்துரா எனக்கு என்ன இப்படியே போகுது 22,000 முட பண்ணி என்ன போற டிஃபன் காய்ச்சி வாங்க போற ஆட்டோல ட்ருன்னு போறேன் எந்த ஜகாலத்துக்கு கூத்து பார்த்தா எனக்கு என்ன கூத்து பார்க்கல எனக்கு என்ன அவன் என்ன சொல்ற பாரு புளியா மரத்துல குஞ்சுக்கிட்டு 50 பேர் குஞ்சிருக்கிட்டு நீ வந்து எழுப்புவா ஏமா உனக்கு சாகிட்டு போடுற பழக்கமே இல்லையா நான் திருச்சம் போடக்கூடாதுட்டான் துறந்துக்கிட்டே தான் இருப்பேன் அந்த நேரம் பார்த்தாலும் ஆபரேஷன் பண்ணிருக்கிறியா வெட்டி ஆயா இடி அதனை போய் வீந்துடாதிரி இந்த பருப்பு கடைசியில் ஆறுன்னு தெரியலடி அம்மாவன் மைய கடைச்சிருக்கிறா அடிவான் பிரச்சனை நான் போவோம் அண்ணன் தம்பி நான் போவேன் பருப்பு கடைசி கடைச்சா நல்லா வேக விட்டு நல்லா மைய கடையிறதுல இந்த பருப்பு கடையிறதுல தெரியும் நம்ம பருப்பு எப்படி பண்றோம்ல சாக்கால் ஜோடு கழுவுக்குறா அதுல உப்பள்ளி போட்டுருக்காளான் இருக்க அது தெரியாது நான் கோயம்புத்தூருக்குள்ள நான் ஒரு கை உப்பள்ளி போட்டேன் நல்லா கோயம்புத்தூர் சூப்பரா இருக்குது இல்ல ஒரு கை உப்பாளி போடுறீ இன்னும் ஒரு கூட தண்ணி ஊத்துனா தான் இந்த கோயம்பு பழத்துக்கு வரும் நான் பொய்யா சொல்றேன் என் சக்கால் அது என் சக்கால் தேவை கிடக்குறா ரசம் நல்லா இருக்கு மகன் இருந்தாலும் ஒண்ணு நான் தூக்கி வரேன் என்னடா மூணு நாளைக்கு முன்னாடி மண்ணு மண்ணில் வந்து வடை கொடுங்கள நான் கூட சின்ன சின்ன வடையா 3 வடையை எடுத்து கொடுக்குறேன் நான் வடையை தின்ன நாயா வடையை தின்ன நாயா போடா அந்த சுட்ட வடை எடுத்து அது கொடுக்குறேன் உள்ள உண்டு இவ வாடல ஊட்டி விட்டுடா ஊட்டி விட்டுடா என் வடையை தின்ன நாயா கிடையாது கடையில்